بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அகில உலகை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி காத்து கிருபை செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனுடைய ஸலாமும் ஸலாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஅ தாபிஈன்கள் மீதும் இமாம்கள் மீதும் மேலும் இங்கு குழுமியிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் எப்படி ஒரு உணவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றதோ, எப்படி இந்த சுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கியமான விஷயமாக இருக்கின்றதோ, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான விஷயம் என்று சொல்வது துஆ என்று சொல்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான விஷயம். அவனுடைய வாழ்வில் மிகவும் அத்தியாவசியமான விஷயம் என்று சொல்வது அவன் துஆ செய்வது என்பதாக நம்மால் புரிய முடியும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்-துஆ ஹுவல் இபாதா, துஆ என்று சொல்வது அதுதான் இபாதத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் பாருங்கள், நம்முடைய முஸ்லிமுடைய வாழ்வே ஒரு துஆவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஒரு முஃமினுடைய வாழ்வு துஆவாக இருக்கின்றது என்று சொன்னால், நாம் சொல்வதன் மூலமாக, நாம் ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக, நாம் இன்னும் பல நன்மையான காரியங்கள் செய்வதன் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கின்றோம்? நரகத்திலிருந்து பாதுகாப்பும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு உண்டான பாக்கியத்தையும் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கேட்கின்றோம். இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்வில் நாம் கேட்கக்கூடிய மிகவும் முக்கியமான துஆ. அப்போ ஒரு முஃமினுடைய வாழ்வு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு ஒரு முஃமினுடைய வாழ்வில் துஆ முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் கூறுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லகும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, என்னுடைய இறைவன் என்னுடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன்,
என்னுடைய அடியார் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் அவரிடத்தில் கூறுங்கள், இன்னி கரீப், நான் அவருடைய அருகில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், என்னை அழைக்கக்கூடியவர்கள் அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் கூறுகின்றார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பணிவோடும் அந்தரங்கமாகவும் நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் மனிதனை துஆ செய்யுமாறும் அந்த துஆக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ ஷைஉன் அக்ரம் அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்தில் ஆக கண்ணியமானது என்னதுதான் துஆ தான். அல்லாஹ்விடத்தில் துஆவை தவிர கண்ணியமானது எதுவுமே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னஹு மன் லம் யஸ்அலில்லாஹ யக்தம் அலைஹி, அல்லாஹ்விடத்தில் யார் துஆ செய்யவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது கோபப்படுகின்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் யார் துஆ செய்யவில்லையோ அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர் மீது கோபப்படுகின்றார். இங்க நம்ம மனிதர்களுடைய நிலை, நாம் அவர்களுக்கு ஏதோ கேட்கும் பொழுது அவர்கள் கோபப்படுவார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் ஒரு மனிதன் கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுகின்றார். அப்ப இந்த அளவுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பிரார்த்திக்குமாறு கட்டளையிடுகின்றான். மேலும் அந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாக்குறுதியை வழங்குகின்றான். இப்படி இருக்க நம்ம எல்லோருடைய ஆசைதான் என்பது நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும். நான் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உலமாக்கள் துஆ ஏற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். துஆ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சில ஒழுங்குகளை நாம் பேண வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார்கள். அதில் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், மிகவும் முக்கியமான ஒரு புத்தகத்தில் இமாம் இப்னு கைய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அத்தா வல் தவா என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் அத்துஆ அல்லதி லா யுரத், மறுக்கப்படாத துஆக்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை பற்றி இந்த ஜும்ஆவுடைய குதுபாவை நாம் பார்ப்போம். முதலாவதாக இமாம் அவர்கள் சொல்வது ஹுமூல் கல்ப், நம்முடைய உள்ளம் நினைவோடு இருக்க வேண்டும். துஆ செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் நினைவோடு இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்தை தேடுகின்றோமோ அந்த விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். எப்படி என்று சொன்னால், நான் கேட்கக்கூடிய விஷயம் இதுதான், நான் கேட்கக்கூடிய ரஹ்மானாய ரஹீம் இடத்தில் தான் நான் கேட்கின்றேன் என்பதாக நம்முடைய உள்ளம் நினைவோடு இருக்க வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உதுல்லாஹு வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் அழைக்கும் பொழுது பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார் என்கின்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் அவனை அழையுங்கள். وَاعْلَمُوا, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், أَنَّ اللَّهَ لَا يَسْتَجِيبُ دُعَاءَ مِنْ قَلْبٍ غَافِلٍ لَهُ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலட்சியமான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நம்ம துஆ செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் நினைவோடு இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் நாம் எந்த விஷயத்தை கேட்கின்றோமோ அந்த விஷயத்தில் நம்முடைய உள்ளம் நினைவோடு இருக்க வேண்டும் என்பதாக இங்கே முதல் விஷயமாக கூறுகின்றார்கள். அடுத்ததாக நம்மால் பார்க்க முடியும் அவ்காத்துல் இஜாபா, பதிலளிப்பதற்கு என்று ஒரு சில நேரங்கள் இருக்கின்றது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் நம்முடைய துஆ பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சில நேரங்கள் இருக்கின்றது. அதில் முதலாக அஸ்ஸுலுல் அஃபீர் மினல் லைல், இரவுடைய இறுதி கட்டம். இரவுடைய இறுதி கட்டம் நாம் கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பதற்கு மிகவும் தகுந்ததான நேரமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ஜிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்லி லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமன் யதுஊனி அஸ்தஜிப் லஹு, யார் என்னை அழைக்கின்றார்களோ அஸ்தஜிப் லஹு, நான் அவர்களுக்கு பதிலளிக்கின்றேன். வமன் யஸ்அல்னி ஃபஅஅதி, யார் என்னிடத்தில் கேட்கின்றார்களோ ஃபஅஅதி, நான் அவர்களுக்கு அதை கொடுக்கின்றேன். வமன் யஸ்தக்ஃபிர்னி, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ ஃபஅக்ஃபிர் லஹு, நான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நாம் கேட்கக்கூடிய துஆ இரவுடைய இறுதி கட்டத்தில் மிகவும் ஏற்கத்தக்க நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஐந்தல் அதான், பாங்கு சொல்லி முடித்தவுடன் நாம் கேட்கக்கூடிய துஆ பாதல் அதானி முபாஷரத்தன்,
பாங்கு சொல்லி முடித்தவுடன் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்கக்கூடிய துஆவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் இன்னல் முஅத்தினீன யஸ்பூனனா, பாங்கு சொல்லக்கூடியவர்கள் நன்மையில் எங்களை விட முந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நன்மையில் எங்களை விட சிறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்தில் சொல்வார்கள், கும் கமா யகூலூன், அந்த முஅத்தினீன்கள் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதையே நீங்களும் சொல்லுங்கள். வ இதா இன்தஹைத், அவர்கள் சொல்லி முடித்து விட்டால் ஃபஸ்அல் துஅதி, நீ கேள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாங்கு சொல்லி முடித்த உடல் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்கக்கூடிய துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நம்மால் பார்க்க முடியும் பைனல் அதான் வல் இகாமா, பைனல் அதான் வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம், பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஏற்கத்தக்க துஆவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஆ லா யுரத் பைனல் அதான் வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய துஆ ஒரு பொழுதும் மறுக்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாங்கு சொல்லப்பட்டால் வானங்களில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் துஆ செய்தார் என்று சொன்னார், அந்த நேரத்தில் ஒரு மனிதர் துஆ செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குஷூஉல் கல்ப், நம்முடைய உள்ளம் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். நாம் துஆ செய்யும் பொழுது நம்மிடத்தில் குஷூ இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலட்சியமான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய துஆவுக்கு பதிலளிக்க மாட்டான் என்பதாக நாம் பார்த்தோம். அப்போ நம்முடைய உள்ளம் உள்ள தூய்மையோடு இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் குர்ஆனில் பார்க்க முடியும், ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவர்களுக்கு பதிலளித்தோம், வஹப்னா லஹு யஹ்யா, நாம் அவர்களுக்கு யஹ்யாவை வழங்கினோம், வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அந்த அவர்களுடைய மனைவியை அதற்கு நாம் ஆயத்தமாக்கினோம், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையில் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள், நம்மை அவர்கள் ஆசையோடு அழைத்தார்கள், அவர்கள் நமக்கு இறையச்சத்தோடு இருந்தார்கள், அவர்கள் நமக்கு குஷூ உடையவர்களாக இருந்தார்கள். அப்ப இறையச்சம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆவுக்கு பதிலளிப்பார் என்பதாக நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, துஆ செய்யும் பொழுது நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளை பற்றி இங்கே பேசுகின்றார்கள். அதில் முதலாவதாக இஸ்திக்பாலுல் கிப்லா, துஆ செய்யும் பொழுது நாம் கிப்லாவை முன்னோக்கி இருந்து துஆ செய்வது நம்முடைய துஆ ஏற்பதற்கு மிகவும் தகுந்ததான ஒரு முடிவாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முஷ்ரிக்கீன்கள் இருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி இருந்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தார். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார் என்றால் பார்க்க முடியும். அப்போ கிப்லாவை முன்னோக்கி இருந்து துஆ செய்வது நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுந்தான நேரமாக இருக்கும். அடுத்ததாக தஹாரா, நாம் துஆ செய்யும் பொழுது உதுவோடு இருக்க வேண்டும். நாம் தஹாராவாக உதுவோடு இருந்து துஆ செய்யும் பொழுது நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும். என்று சொல்ல மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் நாம் உதுவோடு இருந்து துஆ செய்வது மிகவும் சிறந்ததான நேரமாக இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மால் பார்க்க முடியும் ரஃபுல் யதை, இரண்டு கைகளை உயர்த்தி துஆ செய்வது. துஆ செய்யும் பொழுது இரண்டு கைகளை உயர்த்தி துஆ செய்வது நாம் துஆ செய்யும் பொழுது பேண வேண்டிய ஒழுங்குகளில் ஒரு ஒழுங்கு. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ரப்பக்கும் ஹய்யன் கரீம், உங்களுடைய இறைவன் வெட்கமுடையவனாகவும் கண்ணியமுடையவனாகவும் இருக்கின்றான். யஸ்தஹி மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி அய்யவத்தஹுமா சிஃப்ரா, ஒரு அடியான் அவரிடத்தில் இரண்டு கைகளை உயர்த்தி துஆ செய்து
அந்த 2 கைகளை வெறும் கையால் அனுப்புவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கப்படுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப 2 கைகளை உயர்த்தி துஆ செய்வது என்பது நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளில் ஒரு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பார்க்க முடியும். ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபஉ யதைஹி ஃபி துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் பொழுது அவருடைய 2 கைகளை உயர்த்தி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹத்தா யுரா பயாது இப்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்குள் பகுதியில எண்ணெய் தெரியும் அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைகளை உயர்த்தி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். மேலும் பார்த்தவர்களே, நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவனை ஸ்துதிபாடி நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் பாடி ஸ்துதிபாடி நாம் துஆ செய்யும் பொழுது, ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியம் மிகவும் சிறந்தான காரியமாக இருக்கும். நாம் பார்ப்போம், ஒரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் ஸலாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தை சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழாமல் துஆ செய்கின்றார். அந்த மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அஜல ஹாதா, இந்த மனிதர் விரைந்து விட்டார். சும்ம தஆஹு, அதற்கு பிறகு அவரை அழைத்து கூறினார், இதா ஸல்லா அஹதுகும் ஃபல்யுப்தா பிதஹ்மீதில்லாஹ், உங்களில் யாராவது துஆ செய்தார் என்று சொன்னால் ஃபல்யுப்தா பிதஹ்மீதில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவர் துஆவை செய்யட்டும். வஸனா அலைஹி, அவன் மீது அவர்கள் புகழ் பாடட்டும். சும்ம யுஸல்லி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறட்டும். சும்ம யதுஉ பஅத மா ஷா, அதற்கு பிறகு அவருக்கு விருப்பமான துஆவை அவர் கேட்டுக்கொள்ளவும். அப்ப முதலாவதாக அல்லாஹ் மீது நாம் ஸலவாத்தை கூற, அல்லாஹ்வின் மீது நாம் புகழ் பாட வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூற வேண்டும். அதற்கு பின்னால் நமக்கு விருப்பப்பட்ட துஆவை நாம் தேர்ந்தெடுத்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் துஆ செய்யும் பொழுது பேண வேண்டிய ஒழுங்கு இஸ்திக்ஃபார். நாம் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் முறையிட்டு அந்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி நாம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு ஆசிம், ஒரு குற்றவாளியிடத்திலிருந்து கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் ஒரு ஹதீஸில் பார்ப்போம், அர்ரஜுலு யுதீலு ஸஃபர வ அஷ்கத வ அக்பர, ஒரு மனிதர் பயணத்தில் இருக்கின்றார், அவர் புழுதியுடைய தோற்றத்தில் இருக்கின்றார். அவர் வானத்தில் அவருடைய 2 கைகளை உயர்த்தினார். யா ரப் யா ரப் என்று அழைக்கின்றார். யா ரப் யா ரப் என்று அழைக்கின்றார். அவருடைய நிலையோ வமதஅமுஹு ஹராம், அவர் சாப்பிடக்கூடியது ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கக்கூடியது ஹராம், வமல்பஸுஹு ஹராம், அவர் அணியக்கூடிய ஆடை ஹராம். இப்படி எல்லாமே ஹராமாக இருக்கக்கூடிய நிலையில் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அதை கொண்டு நான் எப்படி அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்பதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சலஃபுகள் கூறுவார்கள், கைஃப தர்ஜுல் இஜாபா வகத் சத்தத்த துர்பஹா பில் மஆசி. கைஃப தர்ஜுல் இஜாபா, நீ எப்படி பதிலை எதிர்பார்ப்பாய்? வகத் சத்தத்த துர்பஹா பில் மஆசி, அந்த பதில் வரக்கூடிய பாதைகளை எல்லாம் நீ பாவத்தை கொண்டு அடைத்திருக்கின்ற நிலையில் எப்படி நீ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்ப்பாய் என்பதாக சலஃபுகள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான இஸ்திக்ஃபார்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் துஆ செய்யும் பொழுது நம்மிடத்தில் ரஹ்பா என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கட்டும், ஆசை இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை எனக்கு தருவான் என்கின்ற ஆசை, என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட துஆ தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்கத்தக்க துஆவாக இருக்கும். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ யதுஊனனா ரகபா வ ரஹபா, அவர்கள் நம்மை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? ஆசையோடு நம்மை அழைத்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றார். அடுத்ததாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் அத்தவஸ்ஸுல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு
நாம் அவனிடத்தில் துஆ செய்யும் பொழுது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும். என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறார், வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, ஃபதுஉ பிஹா, அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறார். உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ராஸிக் என்கின்ற பெயர் இருக்கின்றது. அப்ப நாம் துஆ செய்யும் பொழுது அன்த கைருர் ராஸிகீன், நீதான் ரிஸ்க் தரக்கூடியவர்களின் சிறந்தவன் என்கின்ற தவஸ்ஸுலை கொண்டு நாம் துஆ செய்வோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஃபாத்திஹ் என்கின்ற பெயர் இருக்கின்றது. அப்ப நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை துஆ செய்யும் பொழுது அன்த கைருல் ஃபாத்திஹீன், நீதான் வெற்றி தரக்கூடியவர்களின் சிறந்தவன் என்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்களை கொண்டு நாம் துஆ செய்யும் பொழுது நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடியும். இறுதியாக நாம் பார்த்தோம் அத்தஸத்துக், அஸ்ஸதகா. நாம் ஒரு துஆ செய்யும் பொழுது நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் ஒரு சதகாவை கொடுத்து நாம் துஆ செய்யும் பொழுது அந்த துஆ ஏற்கத்தக்க துஆவாக இருக்கும். பண்பாண்டவர்களே, இப்பேற்பட்ட பண்புகளை எல்லாம் நாம் துஆ செய்யும் பொழுது பேணி நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் துஆ செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதல் குத்பாவில் துஆ செய்யும் பொழுது நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகளையும் நாம் முதல் குத்பாவில் பார்த்தோம். இரண்டாவது குத்பாவில் இன்ஷா அல்லாஹ் பொதுவாக இந்த துஆ சம்பந்தப்பட்டமாக மக்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாச்சே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாச்சே, இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி ஸுதூர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களை அறியக்கூடியவன். அப்பேற்பட்ட நிலையில் நான் எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் என்னுடைய தேவைகளை எடுத்து வைக்க வேண்டும்? அவன் தான் என்னுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாச்சே, அவனுக்கு தெரியுமே என்கின்ற ஒரு கேள்வி பொதுவாக இந்த துஆ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றது. இதற்கு அறிஞர்கள் நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து விளக்குகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதர் எப்பொழுதும் ஒரு மனிதரிடத்தில் தொகை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார். இந்த மனிதர் பாவப்பட்ட மனிதராக இருக்கின்றார், ஏழையாக இருக்கின்றார், அவர் செல்வம் படைத்தவராக இருக்கின்றார். இவர் எப்பொழுதும் அவரிடத்தில் ஒரு மாசம் ஒரு தேதியில் போய் ஒரு பணத்தை பெற்று வருவார். இவர் மாசம் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் போய் அந்த பணத்தை பெறுவார். இப்படி மாசம் மாசம் அவர் பெறக்கூடியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாசம் அதே போல இந்த ஏழையான நபர் அந்த பணக்காரரிடத்தில் செல்கின்றார். அந்த பணக்காரரிடத்தில் சென்று அவர் அதை கேட்காமல் எப்பொழுதும் அந்த வழக்கம் இல்லை. அவர் போவார், அந்த பணக்காரர் பணத்தை எடுத்து கொடுப்பார், அவர் திரும்பி வருவார். அதே போன்று இந்த முறை அவர் சென்றார். அவர் சென்று அங்கே போய் இருந்தார்கள். இந்த விஷயத்தை தவிர, இந்த பண சம்பந்தப்பட்டமான விஷயத்தை தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் அங்கே பேசப்பட்டது. ஆனால் இந்த பண விஷயம் அங்கே பேசப்படவில்லை. அந்த பணக்காரர் என்ன நினைத்தார், இவர் என்னிடத்தில் கேட்கட்டும், இவர் என்ன நினைத்தார், நான் கேட்காமல் அவர் தரட்டும் என்கின்ற நோக்கத்தில் இருந்தாலும் இரண்டு பேரும். அன்பார்ந்தவர்கள், இங்கே நாம் புரிய வேண்டிய விஷயம், அவர் மீண்டும் மீண்டும் அங்கே காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவரிடத்தில் அந்த பணத்தை தந்ததாக இல்லை. அவர் சங்கடத்தோடு திரும்பி வருகின்றார். அப்போ அந்த பணக்காரர் என்ன எதிர்பார்த்தார், அவன் என்னிடத்தில் இந்த தொகையை கேட்க வேண்டும், அவன் வாயை திறந்து என்னிடத்தில் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் கொடுப்பேன் என்கின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார். இது இந்த உலகத்தில் வாழும் ஒரு மனிதனுடைய சாதா ஒரு கிபர், ஒரு பெருமையுடைய மனிதனுடைய நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகப்பிர், பெருமைக்கெல்லாம் பெரியவன். அப்ப அவன் என்ன எதிர்பார்ப்பா, என்னுடைய அடியார் என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், என்னுடைய அடியார் என்னிடத்தில் அவனுடைய தேவைகளை முறையிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பான். அதே போன்று வேறொரு கேள்விதான், நான் எதற்காக அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும்? என்னுடைய தேவையை எதற்காக நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அதற்கு அறிஞர்கள் ஒரு உதாரணத்தை வைத்து நமக்கு விளக்குகின்றார்கள். எப்படி என்று சொன்னால்,
ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள், ஒரு பொருளை வாங்கி தருமாறு கேட்கின்றார்கள். ஆனால் அந்த கணவர் மறுத்து 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 கடைசி வரை இந்த மனைவி அந்த கணவரிடத்தில் தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். கடைசி வரை இந்த கணவரும் இல்லை 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 என்று மறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மனைவிக்கு இந்த கணவனை தவிர வேறு யாரும் இல்லை கேட்பதற்கு. அவள் அந்த கணவரிடத்தில் தான் கேட்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் அவள் கணவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். அதனால்தான் அந்த மனைவி மீண்டும் 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 அந்த கணவரிடத்திலே கேட்கின்றார். அதே போன்றுதான் நம் நிலை. நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் நாம் என்ன சொல்கின்றோம்? யா அல்லாஹ், என்னை தவிர உன்னை தவிர எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்பதாக நாம் அந்த இடத்தில் அந்த அர்த்தத்தை ஆழமாக பதிய வைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நாம் இப்ப பார்த்த இந்த விஷயங்களை கொண்டெல்லாம் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு துஆ எடுத்து அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தில் கொண்டு செல்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم.